வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியின் மனைவியால் ஏற்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவம்னு எடுத்துருக்கலாம். இல்லைன்னா யமனாக வந்த மனைவின்னு எடுத்துக்கலாம். வில்லனாக வந்த மனைவி அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லக்கூடாது தாங்க. எல்லாருடைய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா மனைவிகள் பேயாக தான் இருப்பாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டில் மட்டும் யமனாக மாறிவிட்டதாக தற்பொழுது செய்திகள் பரவி கொண்டு வருகிறது. அதாவது நேற்று பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தோம் இறுதி தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒத்தி வைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்று ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாங்க. நேற்று பார்த்திங்கன்னா நடந்த முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், மேகலா அவர்களின் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களிடம் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் நீதிபதி அவர்கள் எதற்காக ஆட்கொணர்வு மனுவை தொடர்ந்தீர்கள் என்ற கேள்வியும் கேட்டார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனை, அது மட்டும் இல்லாமல் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் தானே. பிறகு எதுக்காக ஆட்கொணர்வு மனுவை தொடர்ந்தீர்கள் என்று முதலாவதாக கார்த்திகேயன் அவர்களிடம் இந்த கேள்விகளை கேட்கிறாரு. ஆனால் நான் என்னன்னு பார்க்கும் பொழுது என்ஆர் இளங்கோ அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது ஆர்டிகல் 24 படி பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தது சட்டத்திற்கு விரோதமானது என்றும், மேலும் அவரை பார்த்திங்கன்னா கைது செய்வதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீதிபதி கார்த்திகேயனிடம் அவர்கள் பார்த்திங்கன்னா என்ன கூறியிருந்தார் பார்க்கும் பொழுது, அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீடியோ ஆதாரத்துடன் பார்த்திங்கன்னா நிரூபிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் உங்களை பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக கைது பண்ணல அப்படின்ற ஒரு ஆவணங்களை அவங்க நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு துன்புறுத்தலும் படலை. மேலும் ஆவணங்களில் பார்த்திங்கன்னா கையொப்பம் இடுவதற்கான அதாவது கைது செய்வதற்கான ஆவணத்தில் பார்த்திங்கன்னா கையொப்பம் இடுவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் பார்த்திங்கன்னா கொடுத்தபோது அவர் இது பிரச்சனையில் முடிந்துவிடும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக் குமார் அவர்களும் உடனே கூடவே பார்த்திங்கன்னா இருந்ததாகவும் அந்த வீடியோவில் பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் எதற்குப்பா இந்த சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேசுகிறீங்க, செந்தில் பாலாஜிக்கு எமனாக எப்படி தற்பொழுது மேகலா அவர்கள் வந்துள்ளார் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் ஆட்கொணர்வு மனு போட்டபோது சட்டத்திற்கு புறம்பானதும் என்றும், அவரே கைது செய்ததுக்கு சட்டத்தின் ரீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதி கார்த்திகேயன் அவர்களிடம் பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறாரு. ஸோ முன்னும் பின்னுமாக மாற்றி கூறியதால் தற்பொழுது செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் கொடுத்த ஆட்கொணர்வு மனு ஆனது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொய் வழக்கு போட்டதற்கான காரணமாக மேலும் சில ஆண்டுகள் சிறை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை தான் துஷர் மேத்தா உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இனி கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் சரியான பதிலை பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காவேரி மருத்துவமனையிலிருந்து சிறையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுமதிக்க வேண்டும். இதற்கு பார்த்திங்கன்னா நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் உத்தரவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை சைடில் இருக்கிற வழக்கறிஞர் துஷ்ரா மேத்ரா பார்த்திங்கன்னா அவர் வேண்டி கேட்டுக்கிறாரு. ஸோ இந்த நிலையில தான் இதற்கு மூல காரணமாக இருந்த செந்தில் பாலாஜியின் மனைவியை தூண்டிவிட்டது யார் என்றால் திமுகவின் முக்கிய புள்ளி தான் அப்படின்ற மாதிரி தற்பொழுது அரசியல் வட்டாரம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை பாதுகாப்பதற்கான அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களின் பதவியை காப்பாற்றுவதற்காக ஆளுநரை எதிர்த்து ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதங்களையும் அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த கடிதத்தை ஜனாதிபதி அவர்கள் கடிதத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில் தாங்க பல சோதனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் தொடர்ந்து ஆட்கொணர்வு மனு பார்த்திங்கன்னா தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கே பாதகமாக அமைந்து விட்டது. நாளை இறுதி தீர்ப்பின் பொழுது மிக முக்கிய 2 கருத்துக்கள் வெளியாகும். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து ஆட்கொணர்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஸோ இரண்டாவது உடனடியாக அவர்களை பார்த்திங்கன்னா சிறையில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு இறுதி தீர்ப்பு வர இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ 100% வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷர் மேத்தா அவர்கள் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம், இன்று தெரிந்துவிடும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய வாட்டம் என்ன, இது பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துவிடும். செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் மூலமாக தொடுத்த
அந்த செந்தில் பாலாஜி மீது தொடுத்த செந்தில் பாலாஜி மூலமாக அந்த ஆட்கொணர்வு மனு இருக்கு இல்லைங்களா, அது தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விஐபி சிறையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டார், நார்மலான சிறையில் தான் இருப்பார். 1445 எண், அதாவது இந்த கைது எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இனி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, இன்று முடிவுக்கு வந்துவிடும். திமுக இந்த ஆண்டிற்குள்ளே ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.